ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃப்ரீ ஸ்லாட். அதெல்லாம் லேடிஸ் இருக்கியா ராமாயணம்? ஏன் உங்க நினைப்பெல்லாம் லேடிஸ் இருக்குமே கேட்குது. சரி, ஒரு வழியா நம்ம திராட்சை வாங்கியாச்சு. ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கும் ஸ்பெஷலாக தெரியுமா? எனக்கு இப்போ தான் தெரியும். ஆமாம், இப்போ அண்ணனுக்கு ரொம்ப பசிக்குது. ஸோ அதனால நம்ம நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் ஃபுட்ல நம்ம ஆரம்பிக்கலாம். இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். மாங்காய் இது வரும்போதே போட்டேன், ஆனால் அந்த பக்கம் இருந்தது, இப்போ இந்த பக்கம் இருக்குது. எங்க ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கா? கரெக்டு. ஐடியாவும் அப்பளமும் ஒன்று, ஆற விட்டோம் நம்புறோம். இப்பவே பரகாஸ் அங்க போலாம். இருபடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். ஆமா, சொல்ல வந்துட்ட பாத்தீங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால். சொல்லு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. ஓகே. எங்கள் பரம பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உன் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம். உன் காலடியில் மன்றாடி கேட்கின்றோம். எங்க அதுக்குன்னு ஸ்டார்டிங்கே போக கூடாதியா? நம்ம உள்ள நிறைய போனோம். இங்கெல்லாம் நல்லா இருக்கு. அங்க போக முடியாதுன்றியா? ஸோ கிறிஸ்மஸுக்கு முன்னாடி நீங்க டெக்கரேஷன் ஐட்டம் வாங்கணும்னா அதெல்லாம் வாங்க கம்மியாக இருக்குது. செஞ்சு சுற்றி சுற்றி இருக்குது. நீங்கள் எப்படி எடுக்கணும்னா லாங் ஷார்ட்ல வந்து சென்டரா வச்சுடு, ஜூம் கம்மி பண்ணணும். அதான் உனக்கு நிறைய வரும். ஆகாது. ஆகாதா? ஆமாம். என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுற நீ, எல்லாம் ரெக்கார்ட் ஆகுமான்னு தெரியல. 200 சொத்துலாம் என்ன 200 சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்து 500 சொல்லிட்டாங்க. மூஞ்சி சார், மூஞ்சி சில 200 தான் சொல்லிடலாம். ஆமா, நம்ம மூஞ்சி சார், மூஞ்சி நம்ம மூஞ்ச பார்த்தாலே அதே மாதிரி நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பேரம் பேச தெரிஞ்சீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க கிறிஸ்மஸ். ஆமா, பாத்தீங்களா, சொல்ல வந்த மறந்துட்டேன். நீங்க பேரம் பேச நல்லா தெரியும், கன்னடா நல்லா தெரியும். தமிழ்லேயே நீங்க பேசுங்கன்னா முக்கால்வாசி எல்லாருக்கும் தமிழ் நல்லாவே தெரியுது. நீங்க நல்லா பேரம் பேசுவீங்கன்னா தாராளமா ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு 10 பேரை நீங்க கூட்டிட்டு வந்து ஒரு கடையே ஓபன் பண்ணலாம். கடை இல்லை, கடலையே ஓபன் பண்ணலாம். எப்படி தெரியும்னா எல்லாம் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் என் பொண்டாட்டி என்ன பண்ணா, ஒரு டிஷர்ட் பார்த்தா நல்லா இருந்துச்சுன்ட்டு. ஆமா, டபுள் செட் ஆப்போசிட் கலர் டிஷர்ட். இந்த ஆஃபர் ஓ பாதி 650 சொன்னா 150 ரூபாய் கொடுக்குறியா இல்லையான்னு கட்ட கொடுக்குறியா இல்லையா கூட்டு போட்டான். அதுலதான் தெரிஞ்சு இந்த ஏரியால இப்படிதான் பேசும்போது. ஆமா, அப்பனா நம்ம இந்த கிராக்ஸுக்கு அவ்வளவு அமௌண்ட் கொடுத்தது. ஐயோ, அதனாலதான் இந்த ஏரியாவுக்கு நம்ம ஒர்த் இல்ல, மேக்ஸ் நமக்கு அதான் பெஸ்ட் அப்படின்னு. நீங்கெல்லாம் ஹை கிளாஸ் மிஸ்டர் நாராயணன், நாமெல்லாம் மஞ்சா கலர் கோழி. மஞ்சா கலர்ல புதினா தந்தூரி, அது பேர் தானே. ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட் இங்கிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கிலிருந்து எல்லாமே இதாகுது. மணியோ 6:05. ஓகே. அப்புறம் அண்ணனோட லவ் ஸ்டோரியை கேட்கலையே, அதெல்லாம் கேட்டீங்கன்னா வேற லெவல் ஃபன்னா இருக்கும். எத்தனை வருஷம் லவ்னு? 11 வருஷமா லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. 12வது வருஷத்துல, அதாவது அண்ணிதான் இவங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவரு பயந்துன்னு தான் இருந்தாரு ஒழிய வேற எந்த ஒரு இதுவும் இது பண்ணல. அதுக்கப்புறம் இவன் இதுக்கப்புறம் சரிப்பட்டு வரமாட்டான், இவனுக்கு சரிப்பட்டு வரமாட்டான், இவனை கடத்தி கொண்டு போய் பிளான் பொண்ணுங்கெல்லாம் ஆம்பளையில கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓகே
கல்யாணம் பண்ணிடலான்னுட்டு அண்ணியே பிளான் பண்ணி அதுக்கப்புறம் இவரு அப்பயும் முடிவு எடுக்கல தானே நீ 12 வருஷத்துக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அண்ணி எடுத்த தைரியத்தின் முடிவுனால இப்போ ஒரு தேவதை பிறந்திருக்கிறாங்க. ஸோ அந்த தேவதைக்கு இப்ப அண்ணன் ஏதாவது சிறப்பா வாங்கி தர்றதுக்காக தான் வந்திருக்கிறாரு. காஃபி பாய் கடை நல்லா இருக்கும். பாய் கடையா? காஃபி சூப்பரா. ஸோ அண்ணனோட காதலுக்கு ஒரு சொல்லிட்டே பண்ணலாம். அண்ணன் ஒன்றும் பண்ணல, அன்னைக்கு தான் நம்ம ஸ்பெஷல் இதெல்லாம் பண்ணணும். ஸோ ஃபுட் ஸ்ட்ரீட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தானா? ஓகே ஓகே. அது போயிட்டு நேராக கிளம்புறது தான். கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு போகிறோம், களை கட்டுறோம். ஆனால் இது ஃபுல்லாகவே நம்ம வந்திருக்கிறது சாப்பிட்ற இடம். ஸோ நீங்கள் ஃபுட் லவராக இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி இதுவும் உங்களுக்கான ஸ்பாட்டு தான். மறக்காமல் இந்த பக்கம் வாங்க. ஸோ எல்லா விதமான ஃபுட்டு இருக்கு. ஃபோன் பப்படி இல்லையா? ஓகே, நம்ம அங்கே என்ன போய் பார்ப்போம். பேசி ரொம்ப இதானதுனால நம்ம லஸ்ஸி குடிக்கலாம். ಎರಡನಾ? என்ன எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்களா? வேற லெவல். ವಾವ್, ಆ ಕಡೆ ಒಂದು ಕೊಡ್ತೀರಣ್ಣ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம அண்ணன்கிட்ட லஸ்ஸி குடிங்க, வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் வந்தீங்கன்னா சிங்கிளாக மட்டும் வந்துடாதீங்க, பார்த்தே கொஞ்சம் கடுப்பாய் சாதிங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் கப்பலாக சுற்றுறாங்க. இந்த பக்கம் இல்லைப்பா, நம்ம அந்த பக்கம் போகணும். ஒரு வழியாக நம்ம லஸ்ஸி குடிச்சிட்டு அகெயின் கல்யாண் ஜுவல்லருக்கு போயின்னு இருக்கிறோம். நம்ம போகிற வழி இருக்கும்போது தான் சரியான காற்றுக்காக இருக்குது. சிவாஜி நகர். ஆக்சுவலாக கூகுள் மேப் போய் சொல்லாதுன்னு போயின்னு இருக்கிறோம். சந்து கொண்டா போகிறோம். ஓகே, ஓகே, ஸ்ட்ரைட்டாவே போயிடலாமே. கூகுள் மேப் போய் சொல்லாதடா. எங்க தான் போய் சேர்றோம் தெரியல. ஸ்ட்ரெயிட் நான் சொல்லும் போது ரைட்டு. ஓ, கூகுள் மேப் அப்படிதான் சொல்லுது. கூகுள் அக்கா கை விட்டுறாது. டே டைமை விட நைட் டைமில் தான் சரியான கூட்டம் இருக்குது. ஆனால் வேலை முடிச்சு, ஓ இன்னைக்கு சாட்டர்டே இல்லையா? ஆமாம், அப்போ கிறிஸ்மஸ் பர்ச்சேசிங், நியூ இயர் பர்ச்சேசிங் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க போல். எல்லாத்துக்கும் கம்மியாக தான் இருக்குது. எப்படி வந்து பிடிக்கிறப்ப ராமாயணன். இப்போ நம்ம லெஃப்ட் போயிடலாம். நாய் கத்துதா?
ரைட்டு. சிவாஜி நகர்ல இருந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த அம்மன் கோயிலுக்கு போங்க, செம்மையா இருக்கிறாங்க, வேற லெவல்ல பண்ணிருக்கிறாங்க. துர்கா தேவி இப்பெல்லாம் வாங்க. ஆனா அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டா போகணும். ஒரு வழியா கல்யாணுக்கு வந்துட்டோம். என் தங்கம் என் உரிமை. புரட்சி போராட்டம். கல்யாணம் வந்த உடனே டிராபிக் ஆகுது. பார்க்கிங்